வணக்கம் அன்பு சொந்தங்களே. இந்த 2026 தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்ற நிலையில் நம்ம வந்து ஒரு திரைப்பட நடிகரை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டுன்னு ஒரு படம் வந்திருக்கு. அது வந்து ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல சீரியல்கள் படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ணனை பற்றி சொல்ல போனோம்னா உடற்கல்வி ஆசிரியர். அவர் தான் வந்து 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பல கெட்டப்பில் ரஜினி சாரோடலாம் நடிச்சிருக்காரு. இன்னும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார். இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னாக்க பல வேலைகள். முக்கியமாக அவர் வந்து ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர். அவர் பல பேராலும் பாராட்டப்பட்டவர். அவர் தான் நம்ம சந்திக்க போகிறோம். இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னு சாரை வந்து நம்ம சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போது சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் நண்பரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம வணக்கம் சேனல் சார்பாக உங்களுக்கு பேட்டி எடுப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு திரைப்பட நடிகர், ஆசிரியர், நல்ல படித்தவர், நாளும் தெரிந்தவர். இந்த 2026 தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வரைக்கும் இல்லாத தேர்தல் வந்து இப்போ நம்ம 2026 எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தலை பற்றி பெருசாக வந்து படிக்காதவங்க இப்போ யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100% படித்தவங்க, படிக்காதவங்க, நடுத்தர பட்டங்கள், ஏழை, பணக்காரர்கள் எல்லாமே இது பரபரப்பாக இந்த தேர்தலை பார்க்குறாங்க. உங்களோட கருத்து என்ன சொல்லுங்கள் சார்? நான் ராஜா, பொருளியல் ஆசிரியர். ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் சென்னை. அப்புறம் டைரக்டர். மோர் தென் 8 ட்ராமா சோசியல் ப்ளே வந்து பண்ணியிருக்கேன் என்னோட ஓன் ஸ்கிரிப்டில். அதில் விவசாயம் நான் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு லெவலில் ஒரு சிறந்த நாடகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்புறம் கேன்சர் அவேர்னஸை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ அண்ணனோட கேள்வி வந்து தேர்தல் காலத்தை பற்றி சொல்கிறீங்க. ஆமாம், 2026 அரசியல் அப்படிங்கிறது நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருந்தே அரசியல் ஆரம்பிக்குது. வீட்டில் இன்னைக்கு குழந்தைகள் முதற்கொண்டு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, நாலேஜ் இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவு திராவிட கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. அது நீங்க திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம திராவிட கழகத்திலிருந்து வந்தது தான். இப்போ புதுசா வந்திருக்காரு. யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இளைஞர்கள் வரணும். அதை முன்னிட்டு ஆக்டர் விஜய் அவர்கள் தாவேக்கான் இருக்காரு. நிறைய தலைவர்கள் மாறி போறாங்க. இப்போ அதுதான் இப்போ இருக்க நாட்கள் நகர அரசியல்களும் சூடு பிடிச்சிருக்கு. இல்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெய்சாண்டிக்கு டிஎம்கே இருக்காங்க. அவங்க நிறைய திட்டங்களை பண்ணிட்டு வராங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நல்லாட்சியை பண்ணினவர் ஏடிஎம்கே. இதுல இவங்களோட 2 பேத்துக்குள்ள போட்டியில இடையில மூணாவதா தாவேகா, பிஜேபி, காங்கிரஸ், மல்டி டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்க. இதுல என்ன கேட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வரணும். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும். இன்னும் புதிய தலைவர்கள் உருவாகணும். ஒரு மாற்றத்தை தேடி போகணும். அதே மாதிரி நல்லாட்சியாகவும் இருக்கணும்னு விரும்புகிறேங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கும். தேங்க்யூ. நன்றி.